எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு இருக்குது, ஒரு ஸ்கேல் இருக்குது. இந்த அளவு தான் நம்ம வந்து மணல் வந்து எடுக்கணும். ஒரு ஆற்றிலையும் சரி, ஒரு தாதுக்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்குது. ஸோ அந்த வரையறைக்கு உட்பட்டு நாம் அந்த மணலை எடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து அந்த ஈக்குலிபிரியம், அந்த ஈகோசிஸ்டம் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்றது ஒரு நியதி. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இந்த இந்த குவாரி உரிமையாளர்கள், இந்த குவாரி வந்து அவங்க டெண்டரில் எடுத்துருக்கிற அவங்களுக்கு அந்த கோட் பண்ணும் பொழுதே அந்த வரையறை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த டெண்டர்லேயே இருக்கும், அந்த கான்ட்ராக்ட்லேயே இருக்கும். ஸோ இவ்வளவு கியூபிக் மீட்டர் வால்யூம் தான் நீங்கள் எடுக்கணும் பெர் வீக் அப்படின்றது ஒரு வரையறை இருக்கும். ஸோ அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து அந்த மணலை வந்து அவங்க எடுக்கணும், அள்ளணும் ஒரு விஷயம். ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணுறது அப்படின்றது அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த அந்த மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர், தாசில்தார், ரெவன்யூ சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ், அதனுடைய சுப்பீரியராக மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்கள மானிட்டர்